பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வாழ்க்கையே வீணாகி போய்விட்டது என்று ஒருவர் சொன்னார். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, தேவபந்தினுடைய மிக பெரும் அறிஞர். தனது வாழ்நாளையே தேவபந்து மதரசாவிலே கற்றுக் கொடுப்பதிலேயே கழித்தவர். ஆயிரக்கணக்கான ஆலிம்களை உருவாக்கியவர். திருக்குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் அவருக்கு அத்துப்படி. எந்த வசனம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதனை புத்தகத்தை புரட்டாமலே சொல்லுவார். தான் படித்த நூல்களை எல்லாம் துல்லியமாக ஞாபகம் வைத்திருப்பார். எந்த பக்கத்தில் எந்த குறிப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லுவார். ஹதீது கலையிலே அவர் மிக பெரும் விற்பனர். சஹீஹுல் புகாரி என்ற நூலுக்கு அவர் அளித்த விளக்கங்கள் ஒரு நூலாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஃபைலுல் பாரி என்ற பெயரிலே அது நூலாக தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கிறது. அவர் மிகச்சிறந்த கவிஞர். 1400 கவிதைகளை இயற்றியிருக்கிறார். அஹ்மதியா இயக்கத்திற்கு எதிராக மிக பெரும் போராட்டத்தை நடத்தியவர். தேவபந்திலே பல அறிஞர்களால் அவர் பயிற்றுவிக்கப்பட்டவர். மௌலானா மஹமூதுல் ஹசன், முகமது யாக்கூப் நானோத்தவி, கலீல் அஹமது அம்பேட்டி, மௌலானா ஹபீபுர் ரஹ்மான் ஆகியோரால் பயிற்றுவிக்கப்பட்டவர். தான் கற்ற மதரசாவிலே பின்னர் ஆசிரியராகவும் நீண்ட காலமாக அவர் பணியாற்றியவர். அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி. அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி 1875 காஷ்மீரிலே பிறந்து தேவபந்திலே கல்வி கற்றார். அவர்தான் சொல்லுகிறார், என் வாழ்க்கையே வீணாக போய்விட்டது என்று சொல்லுகிறார். ஒரு ஆலிம், மிக பெரும் ஒரு ஆலிம், ஏன் இப்படி சொன்னார், எப்போது சொன்னார், யாரிடத்தில் சொன்னார் என்பது இப்போது நம்முடைய சிந்தனைக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும். அவர் இந்த செய்தியை சொன்னது இன்னொரு மார்க்க அறிஞரிடத்தில், முஃப்தி முகமது ஷஃபி ரஹிமஹுல்லா அவரிடத்திலே தான் இந்த கருத்தை அவர் சொல்கிறார். என் வாழ்க்கையே வீணாகி போய்விட்டது. எப்போது சொல்லுகிறார்? பஞ்சாபிலே இருந்த காதியான் என்ற கிராமம் புதுப்பொலிவு பெற்று அங்கு ஒரு மிகப்பெரும் ஒரு மாநாடு நடைபெறுகிறது. இந்தியாவில் உள்ள பல அறிஞர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். வழக்கமாக அங்கே மாநாடு நடைபெறுவது வழக்கம். அதுபோலவே அந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. மாநாட்டினுடைய 2வது நாள் சுபஹு தொழுகைக்கு பிறகு ஒரு திண்ணையிலே அல்லாமா காஷ்மீரி அமர்ந்திருக்கிறார். அப்போது இவர் முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா அவரிடத்திலே சென்று, ஹசரத் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். என்ன நலம் வேண்டி கிடக்கிறது, என் வாழ்க்கையே வீணாக போய்விட்டு. இவர் ஆச்சரியப்பட்டு போனார். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், மார்க்கத்திற்காக உங்கள் வாழ்க்கையே நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த மாணவர்கள் இன்று உலகம் பூராவும் சென்று மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நீங்கள் வாழ்க்கையே வீணாகி போய்விட்டது என்று சொல்கிறீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்ன பதிலை அப்படியே நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கும் என்ற காரணத்தினால். என்னுடைய மார்க்க பணி, எனது சொற்பொழிவுகள், என்னுடைய கட்டுரைகள், என்னுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரே அச்சில் சுழன்று வந்தன. மற்ற மதுஹபுகளை விட ஹனவி மதுஹபு தான் உயர்ந்தது என்பதை வலியுறுத்துவதே என்னுடைய வாழ்க்கை போராட்டத்தின் மையக்கருவாக அமைந்திருந்தது. இப்போது யோசித்து பார்த்தால் எப்படிப்பட்ட அற்பமான விஷயத்தில் வாழ்வை வீணாக்கி விட்டோம் என்பது தெரிகிறது. இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹமது பின் ஹம்பல், இன்னும் பிற ஃபிக்ஹ் வல்லுநர்களை விட இமாம் ஹனீஃபாவே, அபு ஹனீஃபாவே உயர்ந்தவர் என்று நிரூபிக்க படாத பாடுபட்டேன். அதன் பயன்தான் என்ன? எந்த மதுஹப் சரியானது, எந்த மதுஹப் தவறானது என்பது இறுதி நாளில் கூட தெரியாது. இந்த உலகில் ஆராய்ச்சிக்கு பிறகும் கூட இது கூட சரி, இது கூட சரிதான் என்று சொல்ல முடியும். ஏன் மன்னரையில் கூட முங்கர் நக்கீர் என்னும் வானவர்கள் கூட ஆமீன் மெதுவாக சொல்ல வேண்டுமா, சத்தமாக சொல்ல வேண்டுமா என்று அவர்கள் வினவ மாட்டார்கள். சட்டங்களை தொகுத்து தந்த எந்த இமாமையும் இறைவன் மறுமை நாளில் அவமானப்படுத்த மாட்டான். அந்த மனித புனிதர்களுக்கு இறைவன் அறப்பெரும் அறிவை தந்தான். மனிதர்களில் பெரும் பிரிவினரை அவர்களின் வழிமுறைகளை கடைபிடிப்பவர்களாக ஆக்கியிருக்கிறான். அவர்கள் சத்திய ஒளியை உலகெங்கும் பரப்பினார்கள். அவர்களது வாழ்வு மார்க்க ஒளியை பரப்புவதில் கழிந்தது. எனவே நிச்சயமாக அவர்கள் ஹஷர் மைதானத்தில் நிறுத்தி அபூ ஹனீஃபாவின் விளக்கம் சரியானதா தவறானதா, ஷாஃபியின் விளக்கம் சரியானதா தவறானதா என்று விசாரித்து
அந்த மனித புனிதர்களை அவமானப்படுத்த மாட்டான். உலகிலும் மண்ணறையிலும் மறுமையிலும் பயன்படாத ஒரு அற்ப விஷயத்துக்காக என் வாழ்வையே வீணாக்கிவிட்டேன். நபிமார்கள் கொண்டு வந்த செய்தியை உலகுக்கு அறிவிப்பதில் தவறிவிட்டோம். எது நம்மீது கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதை செய்ய மறந்து போனோம். தீமைகளை அழித்து நன்மைகளை ஏவும் பணியிலிருந்து நமது கவனம் திசை திரும்பிவிட்டது. இன்று எந்த தீமைகளை அழிப்பதற்காக இஸ்லாம் வந்ததோ அந்த தீமைகள் பல்கி பெருகிக் கொண்டிருக்கின்றன. வழிகேடு பரவி வருகிறது. நாத்திகம் தலையெடுத்துள்ளது. இணை வைப்பும் தொடர்ந்து நடக்கிறது. ஹலால் ஹராம் பேணும் போக்கு மறைந்து வருகிறது. ஆனால் நாமோ உப்பு சப்பில்லாத ஒன்றுக்கும் உதவாத அற்ப பிரச்சனைகள் மூழ்கியிருக்கிறோம். அல்லாமா காஷ்மீர் கடைசியில் சோகம் ததும்ப சொன்னார். அதைத்தான் யோசிக்கிறேன். யோசிக்க யோசிக்க துக்கம் மேலிடுகிறது. வாழ்வை வீணாக்கி விட்டேன் என்ற உணர்வே மேலிடுகிறது என்று சொல்கிறார். ஆக இந்த சம்பவத்தை கவனியுங்கள். ஒரு நீண்ட காலமாக இஸ்லாத்திற்காக சேவையாற்றிய ஒரு மாமேதை, அவர் கடைசி காலத்திலே அவர் சொல்லுகிற கருத்திலே நாம் இப்போது நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. 3 விஷயங்களை அவர் இங்கே தெளிவாக சொல்கிறார். என்னுடைய வாழ்நாளிலே எந்த மதுஹபு உயர்ந்தது, ஹனவி மதுஹபு தான் உயர்ந்தது என்பதை நிரூபிப்பதற்காகவே என்னுடைய காலத்தை நான் கழித்து விட்டேன். இது தேவையற்ற செயல் என்று சொல்கிறார். எந்த மதுஹபு உயர்ந்தது என்பதை சொல்லவே முடியாது. அவ்வாறு வாதங்கள் ஈடுபடுவதும் வீணான செயல் என்று தனது கருத்தை அவர் மிக தெளிவாக சொல்கிறார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மதுஹபுகளை வகுத்த மார்க்க அறிஞர்கள் எல்லோருமே குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு தூய எண்ணத்தோடு சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதற்கேற்ற கூலி அவர் அல்லாஹ்விடத்திலே அவர் பெற்றுக்கொள்வார்கள். இதிலே போய் நாம் இவர் உயர்ந்தவரா அவர் உயர்ந்தவரா என்ற சர்ச்சையில ஈடுபடுவது மிக ஒரு தவறான செயல். அது யாராலும் செய்ய முடியாத ஒன்று, செய்யக்கூடாத ஒன்று என்பதனை மிக தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், கபர்ல முங்கர் நக்கீர் வந்து கேட்க மாட்டாங்க. ஆமீனை மெதுவாக சொல்ல வேண்டுமா உரத்து சொல்ல வேண்டுமா என்ற கேள்வி எல்லாம் அங்கே கேட்கப்பட மாட்டாது என்று மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார். ஆக இந்த மதுஹபுகள் பற்றிய சர்ச்சை வீணானது என்பது அவருடைய முதலாவது கருத்து. இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையை நான் ஒரு அற்ப விஷயத்திற்காகவே நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அடிப்படையான விஷயங்களை விட்டுவிட்டு, அடிப்படையான விஷயங்கள் என்ன? நாத்திகத்திலிருந்து மக்களை பாதுகாப்பது, ஷிர்க்கிலிருந்து மக்களை காப்பது, ஹராமான செயலிலிருந்து மக்களை காப்பது, இதில் தான் நம்முடைய கவனம் அதிகமாக செலுத்த வேண்டுமே தவிர மார்க்கத்திலே கிளைகள் ஃபுரு என்று சொல்வார்களே, கிளை சம்பந்தமான விஷயங்கள் நம்முடைய கவனத்தை செலுத்துவது என்பது ஒரு வீணான செயல். ஆக என்னுடைய வாழ்க்கையை நான் அதிலே அதிகமாக செலவழித்து விட்டேன். இன்று வழிகேடு பெருகிவிட்டது, நாத்திகம் பெருகிவிட்டது, இணை வைப்பு பெருகிவிட்டது. இதிலிருந்து மக்களை காக்க வேண்டும், இதில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அதை விட்டு நாம் சிறிய விஷயங்களில் என்னுடைய நேரத்தை செலவழித்து விட்டேனே, ஆக அதை பற்றி தான் அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கை வீணாகிவிட்டது என்று சொல்கிறார். ஆக இவ்வளவு பெரிய மாபெரும் அறிஞர் தனது கடைசி காலத்திலே சொல்லிய இந்த கருத்துக்களை ஒவ்வொரு முஸ்லிமும் ஆழமாக சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றும் நாமும் பல்வேறு விஷயங்கள் அதுபோன்ற சர்ச்சைகளில் தான் ஈடுபட்டு கொண்டு, ஒரு மசாயிலை எடுத்துக்கொண்டு இது சரியா அது சரியா என்ற வாத பிரதிவாதம் ஈடுபட்டு, தலையை பீக்கின்ற வாதங்கள் ஈடுபட்டு, நம்மையும் குழப்பிக் கொண்டு, சமுதாயத்தையும் குழப்பிக் கொண்டு, மக்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் வேறு வகையான தீமைகளிலே உழன்றிருக்கிறார்கள். அவர்கள் நாத்திகத்திற்கு பணியாகி இருக்கிறார்கள். இன்னும் இணை வைப்பு கொள்கைகளுக்கு பலியாக இருக்கிறார்கள். இனவாதம், மொழிவாதம் போன்ற வாதங்களுக்கு பலியாக இருக்கிறார்கள். மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு பலியாக இருக்கிறார்கள். உலகாதாய வாதத்திற்கு பணியாக இருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களை காக்க வேண்டிய கடமையிலிருந்து நாம் தவறி ஒரு மசாயிலை எடுத்து வைத்துக் கொண்டு மணிக்கணக்கிலும் நாட்கணக்கிலும் ஆண்டு கணக்கிலும் நாம் வாதம் புரிந்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை வீணாகி போன வாழ்க்கை அல்லவா? ஆகவே அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி அவர்கள் சொல்லுகின்ற இந்த கருத்திலிருந்து நாம் படிப்பினை பெற்று அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை நான் அன்பாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.